மதம் கடந்து மனிதம் நிரம்பிய இடமாக இருக்கிறது டெல்லி விவசாயிகளின் போராட்டக் களம். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் உணவை பரிமாறிக்கொண்டு இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்றனர். விரிவாக பார்க்கலாம். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீவிரம் போராட்ட களத்தில் காணப்படும் அதே வேளையில் அழகான சில காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது அங்கு நிலவும் சகோதரத்துவம். இங்கு உணவு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கேரள இஸ்லாமிய கலாச்சார குழுவைச் சேர்ந்தவர்கள். டெல்லியில் ஓக்லா என்ற இடத்தில் உள்ள கிளை அலுவலகத்தில் உணவு சமைத்து அதை வாகனத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார்கள். இதற்காக தினமும் 80 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் மேற்கொள்கிறார்கள். எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்துக்கள், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள் என அனைத்து மதத்தைச் சேர்ந்த விவசாயிகளும் உணவை சாப்பிடுகின்றனர். ये हम 6 दिन से लगातार पंडाल लगा रहे हैं, रोड फ्रूट वगैरह डिस्ट्रीब्यूट कर रहे हैं. किसानों की ही लड़ाई नहीं है, ये आज पूरे हिंदुस्तान की लड़ाई है. हिंदुस्तान के हर उस नागरिक की लड़ाई है जो मजदूर है, किसान है. आज जो लड़ाई है किसी हिंदू से, मुस्लिम से, सिख से, ईसाई से नहीं है. आज जो लड़ाई है वो सरकार से है, प्रशासन से है. சீக்கியர்களின் புனித தலமான குருத்வாராவில் இருந்தும் உணவு சமைக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. குருத்வாராவில் சமைக்கப்பட்ட உணவை சீக்கியர்களுக்கு மட்டும்தான் வழங்குவோம் என்று யாரும் சொல்வதில்லை. இதை சாப்பிட மாட்டோம் என்று இந்துவோ இஸ்லாமியரோ மறுப்பதும் இல்லை. They want to divide and rule, that's all. They want to divide. Neither a Hindu nor a Muslim. They are all belong to one and one only family of God. உலக அரங்கில் இந்தியாவின் அடையாளமாக பார்க்கப்படுவது புராதன கட்டடங்களும் அருவிகளும் மலைகளும் மட்டுமல்ல, இங்கு நிலவும் சகோதரத்துவமும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். எங்கள் மத அடையாளங்களை எல்லாம் தாண்டி விவசாயிகள் என்ற முறையில் மட்டும்தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் என உரக்க கூறுகிறார்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகள். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன்.